வணக்கம். தம்பதிகள் விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு செக்ஸ் ப்ராப்ளம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் செக்ஸில் திருப்தி அடையாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். 2வது திருமணத்திற்கு வெளியே ஒரு பார்ட்னர் செக்ஸில் ஈடுபடுறது. 3வது ஃபைனான்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள். 4வது குழந்தையின்மை அந்த மாதிரி. இது என்ன காரணமாக இருந்தாலும் இதை சரி செய்ய முடியும். ஃபைனான்ஸ் விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் முற்றிலுமாக சரி பண்ண முடியும். செக்ஸ் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானபூர்வமாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமே எங்கேயுமே நம்ம சொல்லித் தரதில்லை. அவங்க எப்படி செக்ஸ் பண்ணணும், எப்படி மனைவியை திருப்திப்படுத்துறது, எப்படி நல்ல அந்யோன்யமாக இருக்கிறது, நம்ம எங்கேயுமே கற்றுக்கிறது இல்லை. ஆனால் எதிர்பார்ப்புகள் நம்ம மனசில் சினிமா படங்களை பார்த்து பல்வேறு விஷயங்களை பார்த்து ஒரு எதிர்பார்ப்புகளோட திருமணம் பண்ணுறோம். ஆனால் அந்த திருமணங்கள் அந்த எதிர்பார்ப்புகளை கண்டினியூ பண்ண முடியறதில்லை, நிறைவு செய்யறதில்லை. சீக்கிரம் வந்துடுது, விரைப்புத்தன்மை குறையுது, ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, பெண் மார்பகம் சின்னதாக இருக்குது. இப்படி பல்வேறு விதமான வித்தியாசமான கோணங்களில் நமக்கு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சரி செய்ய முடியும். இந்த முந்துதல், விரைப்புத்தன்மை குறைபாடு, சைஸ் சின்னதாக இருக்குது, எல்லாத்துக்குமே ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. முறையான ட்ரீட்மெண்ட்டில் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். அவங்களுக்கு நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணணும், இன்னும் ஒரு பெண் உச்சகட்ட அடையலைன்னா அவங்கள எப்படி தூண்டுறது, ABCDEFGHன்னு சொல்லித்தரோம். ஏ ஸ்பாட்டை தூண்டுங்க, ஜி ஸ்பாட்டை தூண்டுங்க, ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷனில் செக்ஸ் பண்ணுங்க, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். அதெல்லாம் அவங்க தொடர்ந்து செய்யலாம். இதெல்லாம் ஒரு பக்கம். 3வதாக குழந்தையின்மை ஒரு பிரச்சனையாக வரலாம் சில நேரங்களில். ஏன்னா தம்பதிகள் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு ஒன்று ப்ரெஷர் அதிகமாகிடும். இது ஒரு பார்ட்னர் மேலே பழி சுமத்திட்டு அவருக்கு விந்து இல்லை அப்படின்னு கணவர் மேலே பழியை போட்டு விவாகரத்து வாங்கலாம். இல்லை பெண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி விவாகரத்துக்கு போகலாம். ஆனால் இன்றைக்குள்ள நவீன மருத்துவ உலகில் ஆண்மை குறைவு, இந்த மாதிரி குழந்தையின்மை எல்லாம் முற்றிலும் சரி செய்ய முடியும். ஒவ்வொன்றுக்கும் தீர்வு இருக்குது. இங்கேருந்து ஆகாஷ் ஃபர்டிலிட்டி சென்டர் இங்கேருந்து கிட்டத்தட்ட 60,000 பேர் குழந்தையோட போயிருக்காங்க. செக்ஸ் பிரச்சனைகள் ஒரு 7 லட்சம் பேருடைய செக்ஸ் பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி திருமணம் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. கவுன்சிலிங் சரி பண்ண முடியும். அன்கன்சுமேட்டட் மேரேஜ்னு சொல்கிறோம். திருமணமாகி செக்ஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. 100ல் 4 பேர் திருமணமானவங்க செக்ஸ் பண்ண முடியாது. அதை சரி செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி முழுமையாக இதையெல்லாம் சரி செய்ய முடியும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் இந்த உலகத்தில் தனியாக இல்லை, மருத்துவர்கள் இருக்காங்க. நீங்கள் அணுகுனீங்கன்னா முற்றிலுமாக இதை சரி செய்து கொடுத்துருவாங்க.